இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டேவே என்னென்ன கலவரங்கள் நடந்திருக்கு, எவ்வளவு ஃபன் நடந்திருக்கு, யார் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க, இந்த மொத்த 1 hour எபிசோடையும் ஒரு குட்டி ரிவ்யூ மாதிரி தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது நேற்று நடந்த கமல்ஹாசன் அவர்களுடைய ஒரு குட்டி இன்ட்ரோவை மறுபடியும் நேற்று அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதாவது டாய்லெட் ஒண்ணு லாக் பண்ணிருக்காங்க இல்லையா, சோ அது எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, ஆத்துறது கூட அடக்கலாம், இதெல்லாம் அடக்க முடியாதா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு கமல் சார் ரெக்வெஸ்ட் பண்ணுவார் இல்லையா, சோ அந்த ஒரு வீடியோ காட்டுறாங்க. இதுக்கு பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்கு. நேற்று எல்லாருமே கண்டஸ்டன்ட் கூட பிக் பாஸ் பேசுறாங்க இல்லையா, அதாவது ஒரு டாய்லெட் தான் இருக்கு, ஒரு பெட்ரூம் தான் இருக்கு, இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இதுக்கப்புறம் நாங்க எப்போ ஓபன் பண்ணுவோம்ன்றதை நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட இந்த சீன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சோ பிக் பாஸ் இன்னைக்கு அந்த பாத்ரூமோட கீயை கொடுத்துறாரு. அதுவும் கமல் சார் ரெக்வெஸ்ட் பண்ணதுனால நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. மேபி டே 1ல கொஞ்சம் எல்லாரையுமே பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக கூட அந்த ஒரு கண்டிஷனை அவங்க சொல்லிருக்கலாம். சோ கீ கிடைச்சிட்டு நம்ம ரியோ தான் எடுக்கிறாரு. எடுத்துட்டு வந்து ரொம்பவே சந்தோஷமா பாத்ரூம் ஓபன் பண்ணி சுத்தி பாக்குறாரு. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா சிவானி தான் காட்டுறாங்க. சிவானி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வாக் போயிட்டு வெளியில நின்று பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்புறம் சுரேஷ் அவர்களை காட்டுறாங்க. சுரேஷ் அண்ட் சிவானி இவங்க 2 பேரும் சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே லைட்டா வாக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது ஆரியா காட்டுறாங்க. பாய்ஸ் எல்லாருமே பாவம் வெளியில படுத்துட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் எல்லாம் சேஃபா உள்ள பெட்ரூம்ல படுத்துக்காங்க. பாய்ஸ் பாவம் அவங்களுக்கு போதிக்கிறதுக்கு ஃபுல்லா ஏசி வரையா, போதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அங்க சோஃபா பக்கத்துல ரியோ அப்படியே ஒட்டிக்கிட்டு படுத்துட்டு இருக்காரு. ஆரி என்ன பண்றாரு, உள்ள பாத்ரூம் குள்ள போறாரு. அங்க டவல் இருக்கும், எடுத்துட்டு வந்து ரொம்பவே பாசமா ரியோவுக்கு போத்தி விட்டுறாரு. அப்படியே எல்லாரையுமே சுத்தி பார்த்துட்டு எல்லாருமே செட் ஆகிட்டாங்களா, பாய்ஸ் எல்லாருமே படிச்சுட்டாங்களா அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு அவரும் போய் படுத்துறாரு. அதுக்கப்புறமா விடிஞ்சிருது. சோ பிக் பாஸ் சீசன் 1ஓட டே 1 இன்னில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுவும் நம்ம தளபதியோட பாட்டி கபிக் இந்த பாட்டுல தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த பாட்டு கேட்டதுமே எல்லாருமே வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாரும் ஆடுறாங்க தான். பட் இதுல அனிதா சம்பத் ரொம்பவே கியூட்டா, ரொம்பவே அழகா, ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா டான்ஸ் ஆடுறாங்க. அண்ட் சாங் முடிஞ்சதும் எல்லாருமே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மணி 11 மணி ஆகுது. எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டாங்க. ஆரி அண்ட் சோமு இவங்க 2 பேருமே கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டாங்க போல இருக்கு. சோ டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பிரேக்கா மேம் ஃபுல்லாவே அந்த டைனிங் டேபிள க்ளீன் பண்றாங்க. அவங்க க்ளீன் பண்ணிட்டு அஜிதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ண சொல்றாங்க. இந்த பக்கம் பெட்ரூம்ல கேர்ள்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஐயோ போன் இல்லையே, அது இல்லையே, நிச்சயமா கேர்ள்ஸ் ஸ்டாக் எல்லாருமே அப்படியே ஃபன் பண்ணி கலாச்சிட்டு உள்ள ரூம்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது காலையில 11:25 ஒரு பெல் அடிக்குது. ஸ்டோர் ரூம்ல இருந்து அடிக்குது. எல்லாருமே உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்த்தா அவங்களுடைய பர்சனல் கேர், அதாவது ஷாம்பு, சோப்பு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே இருக்கு. பார்த்ததுமே எல்லா கண்டஸ்டன்ட்டும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே எடுத்துட்டு வராங்க. மதியானம் 12:15 நிஷா அண்ட் சிவானி இவங்க 2 பேரும் பெட்லயே படுத்துட்டு இருக்காங்க. பெட்ல படுத்துட்டு இருக்கிறது மட்டும் கிடையாது, வெளியில பாலாஜி டோருக்கு பின்னாடி நிக்கிறார் போல. கண்ணாடி டோர் இல்லையா, வெளியில சத்தம் கேட்காது. சிவானி சொல்றாங்க சத்தம் எல்லாம் கேட்காதுன்னு. நிஷா சிரிச்சுக்கிட்டே பாலாஜிய பயங்கரமா திட்டுறாங்க. ஏ வீணா போனவனே, விளங்காதவனே, நீ நல்லா இருப்பியா, அப்படி இப்படின்னு கண்டபடி திட்டுறாங்க. அவரே இவங்க ஏதோ சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியலன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பேந்த சிரிச்சுக்கிட்டே அவரும் கேட்டுட்டு இருக்காரு. நிஷாவோட இந்த ஃபன் பண்றத சிவானி பக்கத்துல இருந்து நல்லா கெக்கன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து மதியானம் 2:45 பிக் பாஸோட வாய்ஸ் கேக்குது. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டாஸ்கா ஒன்னு பிக் பாஸ் கொடுக்கறாரு. எல்லாருமே கார்டன் ஏரியாக்கு வர சொல்றாரு. உடனே எல்லாருமே கார்டன் ஏரியாக்கு வராங்க. அங்க ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு மார்க் இருக்கு. அந்த மார்க்க சுத்தி எல்லாரையுமே நிக்க வைக்கிறாங்க. அண்ட் மேல ஒரு கயிறுல ஒரு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு பை மாதிரி இருக்கு, அதுல நிறைய பால்ஸ் கட்டி இருக்காங்க. சோ அந்த ஒரு பாலை யாராவது திறக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. உடனே ரியோ போய் அந்த முடிச்சு அவுக்குறாரு. உள்ள இருக்கிற பால்ஸ் எல்லாருமே கீழே விழுது. சோ எல்லாருமே ஒவ்வொன்னா எடுத்துக்கிறாங்க. ரியோ என்ன பண்றாரு, ஒருவேளை இதுதான் டாஸ்க், யார் எத்தனை பால்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு தாட்ல ஒரு 2-3 பால் எடுத்து கையில வச்சிருக்காரு. ஒரு சில கண்டஸ்டன்ட்க்கு பால் எல்லாம் போயிடுது. ஆனா இவங்க 16 பேர் இருக்காங்க இல்லையா, ஒருத்தருக்கு பால் இல்லாத மாதிரி தான் அந்த பால்ஸ் எல்லாமே செட் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்றது தெரியாமலே எல்லாருமே நிறைய பால்ஸ் எடுத்துக்கிறாங்க. ரியோ உடனே ஓ இது டாஸ்க் இல்லையா, நான் டாஸ்க் நினைச்சு எடுத்துக்கிட்டேன் எல்லாருக்குமே கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா திட்டிக்கிட்டே கொடுக்குறாரு. ஒருவேளை இதுதான் டாஸ்கா இருந்தது நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரியோ சொல்றாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பால்ஸ் வந்திருது. பட் ரம்யா பாண்டியனுக்கு மட்டும் பால் இல்ல. அதுக்குள்ளேயே பிக் பாஸ் வாய்ஸ் கேக்குது. பிக் பாஸ் வந்து ரம்யா பாண்டியனை நீங்க வந்து கன்ஃபியூஷன் ரூமுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஓ ஃபர்ஸ்ட் நாளே மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு ரியோ சொல்லியே ரம்யா பாண்டியனை அனுப்புறாரு. ரம்யா பாண்டியன் கொஞ்சம் பயந்துகிட்டே உள்ள போறாங்க. உள்ள போனதுமே பிக் பாஸ் உடனே வாழ்த்துக்கள் ரம்யா, இந்த வாரத்துக்கான ஃபர்ஸ்ட் கேப்டனா நீங்க செலக்ட் ஆகிருக்கீங்க. நீங்க உங்களுடைய மத்த போட்டியாளர்கள் கூட சேர்ந்துட்டு நல்லா சமைச்சு சாப்பிடணும், உங்களுக்குள்ளேயே சமைச்சு சாப்பிடணும், அப்புறமா பாத்ரூமை கிளீன் பண்ணணும், கார்டன் ஏரியா, அப்புறமா ரூம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும், அண்ட் வெசல் வாஷிங் பண்ணணும். சோ இது எல்லாமே எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அனுப்புறாங்க. வெளியில சும்மா அனுப்புல, அந்த குயின் மாதிரி பின்னாடி ஒரு பெரிய ஸ்கிரீன் மாதிரியும், அப்புறமா தலையில கிரீடம் இது எல்லாமே போட்டுதான் அனுப்புறாங்க. வெளியில நின்னுக்கிட்டு எல்லாருமே அடடா ஃபர்ஸ்ட் டேவே இப்படி ஆயிடுச்சு, என்ன பேசுவாங்க ஏது பேசுவாங்கன்னு வெளியில. அதுவும் நம்ம நிஷாக்கா பயங்கரமா ரம்யாவை ஓட்டு ஓடிட்டு இருக்காங்க. ரம்யா பாண்டியன் வெளியில அந்த கிரீடத்தோட வரும்போது எல்லாருமே பார்த்துட்டு நான் நினைச்சேன் நீ இதுதான் இருக்கும்னு நினைச்சேன், இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் கேப்டனா வந்துட்டீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு மத்த கண்டஸ்டன்ட் எல்லாருமே சொல்றாங்க. சோ ரம்யா பாண்டியன் எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து லிவிங் ஏரியால உட்கார வச்சுட்டு
இந்த டீம் எல்லாத்தையுமே பிரிச்சு கொடுக்குறாங்க. குக்கிங் பாத்துட்டீங்கன்னா சனம், ரேகா மேம், அனிதா சம்பத், சுரேஷ் இவங்க 4 பேரும் குக்கிங் டீமுக்கு பிரிச்சு விட்டுறாங்க. அடுத்தது வெசல் வாஷிங், ஆரி, நிஷா, வேல்முருகன், சோமு இவங்க எல்லாருமே வெசல் வாஷிங்க்கு போறாங்க. அடுத்ததா கேப்ரியலா, ரம்யா, சம்யுக்தா, ஆஜித் இவங்க எல்லாரும் ஹவுஸ் கிளீனிங்க்கு போயிடுறாங்க. அடுத்து மிஞ்சி இருக்கிறது ரமேஷ், ரியோ அண்ட் பாலாஜி இவங்க 3 பேரும் டாய்லெட் கிளீன் பண்றதுக்காக செலக்ட் ஆகுறாங்க. இத பார்த்ததுமே ரியோ ஃபர்ஸ்ட் டேவே டாய்லெட் கிளீன் பண்ணணுமா ஐயோ அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாரு. முன்னாடியே நிஷாக்கா வெசல் வாஷிங் கிளீன் பண்ணணும் அப்படின்னும் போது நானும் ரியோவும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரியோ என்ன கேட்காமலே சொல்ற அப்படின்னு கடுப்பானாரு. ஆனா இப்ப அவரை கடைசியில டாய்லெட்டை கிளீன் பண்ண விட்டுட்டாங்க. அடுத்து ஈவினிங் மணி 4 ஆகுது. ரேகா மேம் அண்ட் சிவானி இவங்க 2 பேருமே ஃபுல் மேக்கப் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுலயும் ரேகா மேம் என்னுடைய மெட்ரிக் காணோ, என்னுடைய காஜல் காணோ, அத காணோ, இத காணோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டு நிஷா பயங்கர ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு ரேகா மேம் செம்மையா கலாச்சி விட்டுறாங்க. அது மட்டும் இல்ல அந்த ஒரு அவங்க பக்கத்துலயே அவங்க எப்பவுமே கார்னர்ல இருக்காங்க இல்லையா, சோ அவங்க பக்கத்துல ஒரு கேமரா இருக்கு. இந்த கேமரா பார்த்துட்டு அந்த கேமராவை ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, ரோஸ் கொடுப்பாங்க. யாரு நீடா எனக்கு பிடிச்சிருந்தா என் லவ் ப்ரப்போசலை ஏத்துக்கிட்டா என்னை இப்படி திரும்பி பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பாங்க. இவங்களோட இந்த கலாயில அனிதா சம்பத்தும் மேட் ஆகிறாங்க. கடைசி வரைக்கும் அந்த கேமரா திரும்பியே பார்க்காது. அனிதா சம்பத் ஓட்டு நிஷாக்கா ஓட்டுவாங்க. பட் நிஷாக்கா வாய் சும்மா இருக்குமா, அவங்களும் ரேகா மேமா பயங்கரமா கலாய்க்கிறாங்க. சோ கேர்ள்ஸ் டாக் இப்படியே ஒரே ஃபன்னா போயிட்டு இருக்கும். கூடவே சனம் ஷிட்டியும் வந்துருவாங்க. இன்னும் இருக்கிற கேர்ள்ஸ் கூட சேர்ந்துட்டு எல்லாருமே செம்மையா ஃபன் பண்ணுவாங்க. நிஷாக்கா உள்ள இருக்காங்க. ஃபன்னா சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு ஃபுல்லாவே எபிசோடு பயங்கர கலகலன்னு போயிருக்கு. அடுத்தது குக்கிங் டீம் தவிர மீதி எல்லாருமே வெளியில இருப்பாங்க. வெளியில அனிதா சம்பத் தான் ஒரு கேம் இனிஷியேட் பண்ணுவாங்க. அதாவது அந்த டிக் டிக் நம்ம ப்ரோமோல பார்த்தோம் இல்லையா, சோ இந்த கேம் விளையாட போவாங்க. எடுத்த உடனே குழந்தைங்க மாதிரி டீம் பிடிக்கிறதுக்காக சாபு 3 போடுவாங்க. அதாவது ஒரு பர்சன் தான் அதுல மிஞ்சிடும் இல்லையா, சோ அந்த ஒரு பர்சன் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரியோ தான் மாட்டிக்குவாரு. இவங்க எல்லாரும் இப்படி வெளியில ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. குக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா சிவானி மட்டும் உள்ள உட்காந்து நல்லா ஃபுல்லா மேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க. ரியோ ஒயிட் கலர் சொல்றாரு, எல்லாரும் ஓடி போய் ஒயிட் கலர் சொல்றாங்க. இதுல சம்யுக்தா தான் அவுட் ஆகிடுறாங்க. இதுல நிஷாக்கா தான் அல்டிமேட்னே சொல்லலாம். அங்க ஒயிட் கலர் எதுவுமே தெரியல போல இருக்கு. சிலிண்டர்ல அந்த கேஸ்ல ஒரு ஒயிட் இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சிட்டு அப்படியே மண்டி போட்டு கீழே உட்காந்துட்டாங்க. இத பார்த்து ரியோ சிரிக்கிறது இருக்கணுமே, நல்லா சிரிச்சு எல்லாருமே கலாச்சிட்டு இருக்காரு. இதுல ரமேஷ் அதுக்கு மேல அவருடைய டி-ஷர்ட்டே ஒயிட் தான். அதை கூட பார்க்காம தேடி அலைஞ்சிட்டு இருப்பாரு, ஒயிட் எங்கடான்ட்டு. சோ அடுத்து சம்யுக்தா வந்து பேபி பிங்க் சூஸ் பண்றாங்க. எல்லாருமே எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது ரியோ போய் நிஷாக்கா காய வச்சிருக்கிற அவங்களுடைய நைட்டி பேபி பிங்க் கலர் போல இருக்கு, அதை போய் தொட்டுறாங்க. இதுல ரம்யா பாண்டியனோட ட்ரெஸ்ஸே பேபி பிங்க் தான். அதுவே தெரியாம அவங்க செம்மையா மாட்டிக்கிறாங்க. கடைசியில அவங்களும் அவுட் ஆயிடுறாங்க. இதுல காமெடி என்னன்னா ரியோட சட்டையை பிடிச்ச நிஷாக்கா நீ எப்படா என்னோட நைட்டியை தொடலாம் அப்படின்னு கேக்குறாரு. ரியோடனே நீ யார கேட்டு எதை நம்பி நீ பேபி பிங்க்ல எல்லாம் நைட்டி போடுற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் ஃபன் மாதிரி கலாச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரியோ சரி கவலைப்படாதவா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. அடுத்து ரம்யா பாண்டியன் ஆரஞ்சு கலரை சொல்றாங்க. இதுல நிஷாக்கா தான் அவுட் ஆயிடுறாங்க. ஏன்னா எல்லோ கலரை போய் சூஸ் பண்ணிடுறாங்க இல்லையா. அடுத்ததான் நிஷாக்கா ப்ளூ கலரை சொல்றாங்க. உடனே அனிதாவை பிடிக்க போகும்போது வழியில விழுந்துட்டாங்க இல்லையா, எல்லாருமே தூக்கி விடும் போது ரியோ மட்டும் கெக்கன்னு சிரிச்சிட்டு இருப்பாரு. அடியெல்லாம் ஒண்ணும் படல, கவலைப்படாதீங்க அவங்க அப்படிதான் விழுந்துட்டு இருப்பாங்க. நீ இந்த ப்ரோமோல ஹைலைட் மாதிரி காட்டுறதுக்காக தான் வேணுக்குனே விழுந்தது வேற கலாய்ப்பாங்க. உடனே நிஷாக்காவே எழுந்திருச்சு இல்ல ஒண்ணும் ஆகல, எனக்கு நிஜமாவே ஒண்ணும் ஆகல அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறமா ரியோ கொஞ்சம் மனசு மாதிரி ஒண்ணும் ஆகல, சீரியஸா ஒண்ணும் இல்ல அப்படின்னு கொஞ்சம் சீரியஸா பாசமா கேர் பண்ணி கேட்பாரு. உடனே நிஷாக்காவும் டே ஒண்ணும் ஆகலடா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேம கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த தடவை அனிதா அவுட் ஆனாங்க இல்லையா, சோ அவங்க ஆடிக்கிட்டே பேசுவாங்க. உடனே ரியோ இதெல்லாம் நீ என்ன கியூட் நினைச்சு பண்றியா, கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிதாவை கலாய்ப்பாரு. உடனே அனிதா நான் இப்படிதான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா கலர் என்னடா சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு மாதிரி மெஜெண்டா கலர் அப்படின்றவாங்க. எல்லாருமே போய் ஓடி கலரை தேடுவாங்க. இதுல ரியோவுக்கும் நிஷாக்காவுக்கும் கலர் என்னன்றதே மெஜெண்டா கலர் என்னன்றதே தெரியல. ரியோவுக்கு தான் என்ன கலரே தெரியல. அனிதா பிடிக்க வராங்க. உடனே ரியோவே நின்னுட்டாரு. இரு என்ன கலர் இது இருக்கு சத்தியமா கலரே தெரியல அப்படின்னு ஓபனாவே சொல்லிடுவாரு. இதுல இன்னொரு சூப்பரான காமெடி என்னன்னா நிஷாக்கா தான் அவங்களுக்கும் கலர் தெரியல. என்ன பண்றாங்க, பக்கத்துல ஒரு சிலை இருக்கும். அந்த சிலை மாதிரியே அப்படியே உட்காந்துட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. இத ஃபுல்லா எல்லாருமே பார்த்துட்டு பயங்கர காமெடியா இருக்கும். எல்லாரும் சிரிச்சிடுவாங்க. அடுத்தது பாலாஜி வராரு. அவர் வந்து மியான் கிரீன் அப்படின்ற ஒரு கலரை சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே போய் ஓடி பிடிச்சிடுறாங்க. ஆனா இல்ல அனிதா தான் மறுபடியும் அவுட் ஆயிடுறாங்க. இவங்க மறுபடியும் ரொம்ப யோசிச்சு சில்வர் கலரை சொல்றாங்க. கார்டன் ஏரியால ஒரு மேட் ஒன்று இருக்கும், அது வந்து சில்வர் கலர்ல தான் இருக்கும். எல்லாரும் போய் அந்த சில்வர் கலரை தொட்டுருவாங்க. ஆனா இப்போ பாத்துட்டீங்கன்னா நிஷாக்கா வேற லெவல் தான். அவங்களுக்கு சில்வர் கலர் எதுனே தெரியல. அங்க இருக்கிற ஒரு சிலையை பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த சிலை வந்து காப்பர் கலர்ல இருக்கும். மறுபடியும் நிஷாக்கா தான் அவுட் ஆகிடுறாங்க. சோ இதுக்கப்புறமா இந்த கேமை முடிச்சிடுறாங்க. அண்ட் அனிதா சம்பத்தா இந்த கேமை இனிஷியேட் பண்ணாங்க இல்லையா, சோ ரியோ எல்லாருமே சேர்ந்து அனிதாவுக்காக ஒரு சூப்பரா ஒரு கிளாப்போட பண்றாங்க. அண்ட் தென் மணி 6:20 ஆகுது, ஈவினிங் ஆயிடுச்சு. ரியோ வந்து பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்றத படிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டாஸ்கே ஃபர்ஸ்ட் நாமினேஷன் தான். அதுக்கு ஒரு சின்ன ஒத்திகை மாதிரி தான் ஒரு கேம் ஒண்ணு சொல்றாரு. அதாவது சோ
சோஷியல் மீடியால நீங்க பிடிச்சிருக்கு பிடிக்காதவங்க நீங்க செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா? இப்ப நீங்க வீட்டுக்குள்ள வந்து 24 மணி நேரம் ஆக போகுது. சோ உங்கள இருக்கிற கண்டஸ்டன்ட்ல உங்களுக்கு யார் பிடிக்கும் யார் பிடிக்காதுன்னு நீங்க சூஸ் பண்ணணும். அதாவது பிடிச்சவங்களுக்கு 2 ஹார்ட் கொடுக்கணும், பிடிக்காதவங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆன 2 சிம்பிளை அவங்களுடைய கையில குத்தணும். இப்ப மணி ஆரம்பிக்குது. இந்த கேமோட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் சம்யுக்தா தான் வராங்க. அவங்க 2 கண்டஸ்டன்ட்க்கு ஹார்ட் கொடுக்குறாங்க, மத்த 2 பேருக்கு ஹார்ட் பிரேக்கிங் அந்த சிம்பிளை கையில குத்தி விட்டுறாங்க. அண்ட் அடுத்தது ரொம்பவே முக்கியமா சனம் ஷெட்டி வராங்க. சனம் ஷெட்டி வந்ததுமே சிவானிக்கும் சனம் ஷெட்டிக்கும் ப்ரோமோல காட்டுன மாதிரியே ஒரு சின்ன கேட் ஃபைட் வந்திருக்கு. இந்த கேட் ஃபைட் எதுக்காக தெரியுமா? பெட்டுக்காக சண்டை போட்டுருக்காங்க. அதாவது சிவானி உள்ள வந்த உடனே அவங்க ஒரு பெட்டை சூஸ் பண்ணிருக்காங்க. அது தெரியாம சம்யுக்தா அந்த பெட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சனம் ஷெட்டி அதுக்காக ஒரு சின்ன ஒரு குட்டியா கேட் ஃபைட் மாதிரி நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே ரியோ அப்பாடா முதல் நாளே சண்டை அப்படின்ற ஒரு ரியாக்ஷனே பார்த்துட்டு இருக்காரு. சோ சிவானி வந்து ரொம்பவே ஒரு மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு வயசுக்கு ஏத்த அந்த இம்மெச்சூரிட்டி இல்ல அப்படின்ற மாதிரி சிவானிக்கு அந்த ஹார்ட் பிரேக் கொடுக்குறாங்க. உடனே சிவானியும் கொஞ்சம் கோவப்பட்டு நீங்க பேசுறதுக்கு உரிமை இல்லைன்னா சொல்லுங்க நான் பேசல அப்படின்றாங்க. அப்படின்னா ஒண்ணு இல்ல நீ பேசல அப்படின்னு போது இல்ல ஆக்சுவலா அந்த பெட்டை நான் தான் பிடிச்சேன் அப்படின்னு அவங்க அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாங்க. இருந்தாலும் சின்னமா அதை ஒத்துக்காம எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் பார்க்கும்போது இப்படிதானே இருந்தது, சோ அதனால நான் இதை கொடுக்குறேன், எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மூஞ்ச லட்ச மாதிரி பேசிடுறாங்க. அடுத்தது நம்ம கருப்பு நயன்தாரா நிஷாக்கா தான் வராங்க. அவங்களுடைய ஹார்ட் கண்டிப்பா யாருக்கு கொடுப்பாங்கன்னு தெரியும். அவங்களுக்கு 6 உயிர் தம்பியான ரியோவுக்கு தான் கொடுக்குறாங்க. ஏன்னா ரியோ இருக்கிற நம்பிக்கையில எனக்கு எதானாலும் அவன் பாத்துப்பான்ற நம்பிக்கையில தான் நான் இருக்கேன், அதனால என் செல்ல குட்டி ரியோவுக்கு தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ஸ்டாம்பை கையில குத்த போவாங்க. பட் ஆனா அவங்களுக்கு அதை ஓபன் பண்ண கூட தெரியல. ஓபன் பண்ணாமலே அப்படியே குத்திக்கிட்டே இருப்பாங்க. ரியோல லூசு அதை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவங்களுக்கு ஓபன் பண்ண கூட தெரியல. அதுக்கப்புறமா ரியோக்கு குத்தி விடுறாங்க. அண்ட் தென் இன்னொரு ஹார்ட்டை ரமேஷ்க்கு தான் கொடுக்குறாங்க. அதாவது இங்க வந்ததுல இருந்து எனக்கு எப்பவுமே என்ன செட்ல எல்லாருமே கலாய்ச்சிட்டே இருப்பாங்க, வெளியில எல்லாருமே என்ன கலாய்ப்பாங்க. இந்த வீட்டுக்குள்ள என்ன ரமேஷ் தான் வந்ததுல இருந்து இது வரைக்கும் கலாய்ச்சிட்டே இருக்காரு. சோ என்னோட ஃபேமிலி என்னோட ஆடியன்ஸ் எல்லாருமே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்ல காய கட் பண்ண சொல்ல கொடுத்ததுல அவர் கையவே கட் பண்ணிட்டாரு. வந்த உடனே நான் ரத்த காயத்தை ஏற்படுத்திட்டேன், அதனாலே இந்த ஹார்ட்டை நான் ரமேஷ்க்கு தான் கொடுக்க அப்படின்னு ரமேஷோட கையில அந்த ஹார்ட்டை குத்தி விட்டுறாங்க. அண்ட் பிரேக்கிங் ஹார்ட் பாத்துட்டீங்கன்னா சோமுக்கு தான் கொடுக்குறாங்க. எனக்கு காரணம் எல்லாம் ஒண்ணும் தெரியல, அந்த அளவுக்கு நம்ம பேசுறது இல்லையா, அதனாலதான் கொடுக்குறேன். நம்ம ஒரு வாரத்துல நல்லா பழகுறோம், இந்த ஹார்ட்டை நான் ஏன் ஹார்ட்டையும் உனக்கு தரேன்ட்டு அப்படியே பயங்கரமா பேசுவாங்க. உடனே பிக் பாஸையும் பயங்கரமா திட்டுவாங்க. பிக் பாஸ் இப்படி எல்லாம் பண்ண வைக்கிறீங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு தைரியம் ஒரு நாள் இங்க வந்து நின்று பேசி பாருங்க அப்படின்னு கண்டபடி பிக் பாஸ் திட்டிடுவாங்க. அண்ட் தென் ரேகா மேம் சிவானி அண்ட் நிஷா இவங்க 2 பேருக்குமே தான் ஹார்ட் பிரேக்கிங் அந்த சிம்பிளை குத்தி விடுறாங்க. சிவானிக்கு ஆஸ் யூசுவல் அவங்க யாருக்குமே சரியா பேச மாட்டாங்க அப்படின்ற ரீசனை சொல்லுவாங்க. இதுல நிஷாக்கு பாத்துட்டீங்கன்னா என்ன எப்பவுமே போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதுக்காகவே நான் இந்த ஹார்ட் பிரேக்கிங் குத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நிஷாக்காவை கட்டி பிடிச்சி ரேகா மேம் என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் நான் கொடுத்தேன் அப்படின்வாங்க. ஆனா நிஷாக்கா அதெல்லாம் முடியாது, குத்திட்டீங்களா இனி நீங்க வேற நாங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பவும் கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ரேகா மேம் ஹார்ட் பாத்துட்டீங்கன்னா ஆரி அண்ட் சம்யுக்தா இவங்க 2 பேருக்கும் தான் கொடுக்குறாங்க. அடுத்தது சிவானி வந்து வேல்முருகன் அண்ட் சனம் இவங்களுக்கு வந்து ஹார்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா வேல்முருகன் சார் தான் நான் எப்போ சோகமா இருந்தாலும் ஏதாவது சும்மாவே இருந்தாலும் அவர் ஏதாவது ஒரு பாட்டு பாடி என்ன சந்தோஷமா வச்சுக்கிறாரு. அண்ட் சனம் எனக்கு வந்த உடனே நாங்க சண்டை போட்டுட்டோம், பட் இனி அந்த சண்டை நடக்க கூடாது அப்படின்றதுக்காக அவங்க 2 பேருக்கும் அந்த ஹார்ட்டை கொடுத்திருக்காங்க. அடுத்து சம்யுக்தா அண்ட் பாலாஜி அவங்க 2 பேர்கிட்டயும் நான் இது வரைக்கும் பழகல, அதனால இந்த ஹார்ட் பிரேக்கிங் கொடுக்குறேன்ட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்தது ரமேஷ் வந்து ரம்யா அண்ட் சுரேஷ் இவங்க 2 பேருக்கும் ஹார்ட்டை கொடுக்குறாரு. அண்ட் ஹார்ட் பிரேக்கிங் அந்த ஸ்டாம்ப் பாத்துட்டீங்கன்னா சிவானி அண்ட் சனம்க்கு தான் கொடுக்குறாரு. அடுத்து மணி 7 ஆகுது. வேல்முருகன் சார் வராரு. வேல்முருகன் சார் வந்து ஆரி அண்ட் சோமு இவங்களுக்கு ஹார்ட்டை கொடுக்குறாரு. அண்ட் கேப்ரியலா அஜித்க்கு ஹார்ட் பிரேக்கிங் கொடுக்குறாரு. நீங்க 2 கண்ணுங்களா, நீங்க குழந்தைங்க மாதிரி, எனக்கு உங்களை பத்தி தெரியல அதனாலதான் நான் கொடுக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷனையும் கொடுக்குறாரு. அண்ட் தென் ஆரி வராரு. ஆரி வந்து சோமு அண்ட் ரியோ 2 பேருமே ரொம்பவே ஸ்வீட்டா இருக்காங்க வீட்டுக்குள்ள. சோமுவை நான் வந்த உடனே மிங்கில் ஆகிட்டேன், ஆனா ரியோ வந்து எங்க போனாலும் எப்படி இருந்தாலும் எவ்வளவு ஸ்டேட்டஸ் மாறினாலும் இது வரைக்கும் அப்படியே இருக்காரு, அந்த ஒரு குணத்துக்காகவே நான் அந்த ஹார்ட்டை கொடுக்க அப்படின்னு சூப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாரு. அண்ட் சம்யுக்தா கேப்ரியலா இவங்க 2 பேருக்கும் ஹார்ட் பிரேக்கிங் அந்த ஸ்டாம்பை குத்தி விடுறாரு. அண்ட் தென் அஜித் வராங்க. அஜித் வந்து ரம்யா அண்ட் அனிதா இவங்க 2 பேருக்கும் அந்த ஹார்ட்டை கொடுக்குறாங்க. இதுக்கு ரீசன் பாத்துட்டீங்கன்னா இவங்க 2 பேரும் அதுவும் அனிதா சம்பத் வந்தது இது வரைக்கும் தம்பின்னு ரொம்பவே ஒரு அக்காவை பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, அதுக்காக அந்த ஹார்ட்டை கொடுக்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா ரேகா அண்ட் சிவானி இவங்களுக்கு தான் அந்த ஹார்ட் பிரேக்கிங் ஸ்டாம்பை கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா ரேகா மேம் கொஞ்சம் நல்லா தான் பேசுறாங்க, பட் கொஞ்சம் ரூட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. அண்ட் சிவானியும் நான் இன்னும் பழகல, அதுக்காக தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் ரம்யா பாண்டியன் வராங்க. ரம்யா பாண்டியன் சம்யுக்தா அண்ட் சுரேஷ் இவங்க 2 பேருக்கும் ஹார்ட்டை கொடுக்குறாங்க. அண்ட் பாலாஜி சிவானி இவங்க 2 பேருக்கும் தான் ஹார்ட் பிரேக்கிங் அந்த ஸ்டாம்பை குத்தி விடுறாங்க. அண்ட் தென் சுரேஷ் வராரு. சுரேஷ் அவர்கள் வந்து நிஷா அண்ட் அஜித் இவங்க 2 பேருக்கும் ஹார்ட்டை கொடுக்குறாங்க. அண்ட் ரேகா அண்ட் சிவானி இவங்க 2 பேருக்கும் ஹார்ட் பிரேக்கிங் அந்த ஸ்டாம்பை குத்தி விடுறாரு. இதுல ரேகா மேம் அகைன் அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் ரூடா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் சிவானி நேத்தெல்லாமே நைட் எல்லாம் என் கூட சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருந்தா, ஆனா இப்ப ஏன் எப்ப பாரு உம்முன்னு அங்க ஒரு மாதிரி
வந்துட்டு இங்க ஒரு மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்கு, எனக்கு பிடிக்கல, எப்பவுமே ஜாலியா இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்டாம்பை குத்தி விடுறாரு. இதுக்கு சிவானி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் மிங்கிள் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சோமு வராரு. சோமு வந்து ஆரி அண்ட் வேல்முருகன் அவங்களுக்கு ஹார்ட் கொடுக்குறாரு அண்ட் நிஷாவுக்கு ஹார்ட் பிரேக்கிங் அண்ட் சிவானிக்கு மடிதான் கொடுக்குறாரு. இதுல நிஷாவை பாத்துட்டீங்கன்னா நீங்க எனக்கு குத்துனீங்களா, அதனால பழிக்கு பழின்னு கலாச்சி விட்டுறாரு. அடுத்ததா கேபிரியா வராங்க. கேபிரியாவும் அதே ரீசனோட தான் ரேகா அண்ட் சனம் இவங்களுக்கு ஹார்ட் பிரேக்கிங் அந்த ஸ்டாம்பை குத்தி விடுறாங்க. இதுல ரேகா மேம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் ரூடா இருக்கு அண்ட் சனம் சிட்டி பாத்துட்டீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஏதோ இஷ்டத்துக்கு வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணி பழகுற மாதிரியும் அவங்க நேச்சுரலா இல்ல நடிக்கிற மாதிரியும் எனக்கு இருக்கு அப்படின்னு கேபிரியா உண்மையை வேற சொல்லிட்டாங்க. அடுத்ததா ஹார்ட் பாத்துட்டீங்கன்னா ஆரி அண்ட் சிவானி இவங்க 2 பேருக்கும் ஹார்ட் கொடுத்திருக்காங்க. சோ இப்படி மத்த கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஹார்ட் கொடுக்குறாங்க, ஹார்ட் பிரேக்கிங் கொடுக்குறாங்க. இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கும் போதே கூடவே பாத்துட்டீங்கன்னா ரியோ அண்ட் அனிதா சம்பத் இவங்களுடைய முகத்தை தான் அப்பப்போ காட்டிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வீக்ல ரொம்பவே ஜென்யூனான ரொம்பவே அழகான 2 சோல்னா அது ரியோ அண்ட் அனிதா சம்பத். அது மட்டும் இல்ல நிஷாக்காவும் ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டரா இருக்காங்க. எல்லாரையுமே சிரிக்க வச்சு நிமிஷத்துக்கு நிமிஷம் இந்த ஒரு எபிசோடையும் கண்டிப்பா பயங்கரமா கலக்க போறாங்க. சோ வியூவர்ஸ், இன்னைக்கான எபிசோட் பயங்கர ஃபன்னா இருந்தது. கண்டிப்பா வரப்போற எபிசோடும் செம்மையா இருக்க போகுது. சோ இந்த ரிவ்யூ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து பிக் பாஸோட ஒவ்வொரு எபிசோடோட ரிவ்யூவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறக்காம